ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ நீங்கள் வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க இல்லையா, இன்ட்ரொடக்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 4 வகையான ரமதான் இஃப்தார் தான் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் தான் செய்ய போகிறோம். எதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் ஃப்ரை, ஆயில் ஃப்ரை இல்லாமல் பேக்டு ஐட்டமாக நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, சிக்கன் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கேன் பேனில். சாரி, நான் இந்த எண்ணெய் ஊற்றுறதெல்லாம் காட்டலை. ஒரு பெரிய ஆனியனை நான் சாப் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் அது கூட கொஞ்சமாக கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம்ஸ் இல்லை 25 கிராம்ஸ் நீங்கள் சிக்கன் போட்டாலே போதும். அண்ட் எவ்வளோ கிராம் ஆஃப் சிக்கன் எடுக்கிறோமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக பன்னீர் எடுத்திருக்கேன். அண்ட் கார்லிக் அண்ட் பெப்பர் சீசனிங் வித் சால்ட் அது போட்டிருக்கேன். அப்புறம் சில்லி பவுடர், அவ்வளோதான். இது இங்கே அமெரிக்கன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஸோ அது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், ரொம்ப காரமாக இருக்காது, அதனால் அதை போட்டிருக்கேன். அண்ட் கார்லிக் ஹெர்ப்ஸ். ஸோ இதெல்லாம் போட்டு என்னென்னாக்கா ஒரு ஸ்டஃப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டஃப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, பன்னில் நம்ம போட போகிறோம். அப்படியே நம்ம போட போகிறதில்ல, சாவர் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் மயனீஸ் ஆட் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ மயனீஸில் ஆயில்லாம் இருக்கும். சாவர் க்ரீம்ன்றது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் கர்ட்லே கொஞ்சம் திக்காக ஒரு க்ரீமியாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது கட் ஹெல்த்துக்கும் நல்லது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டஃபிங்க்கு நான் சொன்ன மாதிரி வெறும் பெல் பெப்பர்ஸ், ஆனியன், கொஞ்சமாக நம்ம சீசனிங், ஸ்பைசஸ்ஸு, அவ்வளோதான். பன்னீர் அண்ட் சிக்கன் இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணி சாவர் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் அந்த பன்னு நம்ம என்ன பன் வேணால் நீங்கள் எடுக்கலாம். வீட் பன்னாக இருக்கட்டும், இல்லை மைதா பன்னாக இருக்கட்டும். பட் நீங்கள் பன்னில் இதை ஸ்டஃப் பண்ணி மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கோங்க. நல்லா அந்த பன்னை சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம போடுற எல்லா ஐட்டம்ஸுமே ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் கண்டிப்பாக உங்களுக்கு மசில் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் வெயிட் லாஸ் பண்ண ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஹெல்த்தியான ப்ரோட்டீனை நீங்கள் எந்த வேல வேணால் நம்ம எடுக்கலாம். பட் நம்ம இப்போ ரமதானுக்கு ஸோ நம்ம அதிகமாக ஃபுட் எடுக்க மாட்டோம் இல்லையா, மார்னிங் அண்ட் நைட் தான் சாப்பிடுவோம். ஸோ நம்ம எந்தில் இன்ஃப்யூஸ் பண்ணி அதை சாப்பிடலாம் அப்படின்ட்டு பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் அதனாலே ப்ரோட்டீன் எது ரிச்சாக இருக்கோ அந்த ஐட்டம்ஸ் அண்ட் கார்ப்ஸில் கம்மியாக கார்ப்ஸ் அந்த மாதிரி நான் பார்த்து எடுத்துக்குவேன். அவ்வளோதாங்க. பன்னில் உள்ளே ஸ்டஃப் பண்ணிட்டோம், மேலே சீஸ் வச்சாச்சு. இதை நான் ஒரு ப்ரீ ஹீட் ஓவனில் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா, ஏன்னா இது ஆல்ரெடி பேக்கான பன் தான் இல்லையா. ஸோ நமக்கு அதிகமாக இப்போ பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் தென் நம்ம உள்ளே வச்சுருக்க சீஸ் கொஞ்சம் மெல்ட் ஆகணுன்றதுக்காக நான் ஜஸ்ட்டு ப்ரீ ஹீட் மோடில் வச்சு எடுக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் தான், அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அதிகமான நேரம் விட்டிங்கன்னா பன்னு கருகிரும் இல்லையா. ஆல்ரெடி பன் ரோஸ்ட் ஆனதுனால கொஞ்சம் லைட்டாக இப்போ ரோஸ்ட் ஆகி தான் வந்திருக்கும் பன். ஏன்னா 5 மினிட்ஸ் நம்ம உள்ளே வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ மேலே கிறிஸ்பியாக இருக்கும் அந்த பன்னு, உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். அந்த மாதிரி பாருங்கள், நல்லா சீஸ் மெல்ட் ஆகி இதை சாப்பிடவே எம்மியாக இருக்குங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி நீங்கள் வடை, பஜ்ஜி, சமோசா இந்த மாதிரி தினமும் சாப்பிட்றதுக்கு யூ கேன் டேக் இந்த மாதிரி ஒரு ஐட்டம் நீங்கள் எடுக்கலாம் இல்லையா. இட் கண்டெய்ன்ஸ் லாட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் லைக் நம்ம பெல் பெப்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பெல் பெப்பர் போட்டிருக்கேன். அண்ட் இதில் சாவர் க்ரீம் இருக்குது. சாவர் க்ரீம் விச் இஸ் மோர் லைக்லி நம்ம இது கர்ட் மாதிரி தான். ஸோ ப்ரோட்டீன் இருக்குது, சீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். அண்ட் த நெக்ஸ்ட் ஐட்டம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த சிக்கன் வெறும் சால்ட் அண்ட் சில்லி பவுடர் போட்டு மட்டும்தான் நான் மேரினேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சிக்கனை நான் ஏர் ஃப்ரை பண்ண போகிறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஃப்ரை, ஷாலோ ஃப்ரை கூட பண்ணலாம். பட் நான் ஏர் ஃப்ரை ஹெல்தியர் வெர்ஷனுக்காக நான் ஏர் ஃப்ரை பண்ணுறேன். அண்ட் எகைன் நான் பெல் பெப்பர்ஸ் எடுக்கிறேன். நான் எல்லாத்துலேயுமே ஃபைபர் கண்டென்ட் எப்படி எடுக்கலாம், போடலாம் அப்படின்ட்டு பார்ப்பேன். அது ஃபைபர் ரிச்சின் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸில் இருக்குது. அதுலேயும் பெல் பெப்பரில் நல்ல ஃபைபர் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டு ஒரு ஆனியனை நல்லா குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இப்போ நான் பெல் பெப்பர்ஸ் 3 கலர் ட்ரை கலர்ஸ் எடுத்திருக்கேன். க்ரீன் அண்ட் எல்லோ, ரெட் 3 கலர் எடுத்திருக்கேன். நான் எப்பயுமே இந்த 3 கலர்ஸ் எடுப்பேங்க.
இது கூட வந்து நான் எந்த ஒரு மசாலாவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா நம்ம சிக்கனில் ஆல்ரெடி சிக்கனில் வந்து சில்லி பவுடர் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கோம். நான் முதல்ல பண்ண இதுக்கு வந்து சில்லி பவுடர் போட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம சிக்கன் நம்ம வந்து பிளாண்டாக தான் போட்டோம், எந்த மசாலாவும் போடலை. அதனால் இதில் வந்து நான் வெறும் சில்லி ஃப்ளேக்ஸ் லைட்டாக ஒரு பேக்கெட் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. அண்ட் வந்து சீசனிங் ஆஸ் லைக் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அதே கார்லிக் சீசனிங் தான். இட் இஸ் சம்திங் விச் இஸ் மோர் லைக்லி நம்ம ஆரிகானோ மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்சம் அந்த கார்லிக்குன்றதுனால கார்லிக்கோட அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் வரும். சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதாங்க. இது கூட இப்போ இந்த சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். வெறும் எண்ணெயில் பெல் பெப்பர்ஸ், ஆனியன் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸு, அந்த ஸ்பைசஸ் பவுடர் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி ஏர் ஃப்ரை பண்ண இந்த சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, டாட்டிலாஸ் இருக்கும் இல்லையா, நம்ம கடையில் வந்து இது சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். இதை வந்து நம்ம இதில் டாக்கோ மாதிரி பண்ணலாம். டாக்கோ இல்லை அப்படின்னா நம்ம வந்து டாக்கோ ஷேப்பில் இது வந்து நம்ம டாக்கோ மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ஷேப் எப்படி நம்ம பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து இந்த டிஷ் வந்து அவுட்கம் அப்படி வரும். ஸோ நான் இன்றைக்கி இதை எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னாக்கா, ஹாஃப் மூனில் வந்து இதை எடுத்திருக்கேன். இது 2 ஸ்லிட் பண்ணி 2 ஹாஃப் மூனாக எடுத்து இது 2 பக்கமும் இப்படி மடக்குனிங்கன்னா ஒரு கோன் ஷேப் வந்துடும். ஸோ இதுக்கு வந்து என்னென்னாக்கா ஒரு மைதா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, மைதாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த நம்ம 2 ஹாஃப் மூனாக பிரிச்சுருக்கோம் இல்லையா, இது 2த்தையும் ஜாயின் பண்ணுறப்ப இங்கே ஸ்டிக் ஆகணும் இல்லையா, அதுக்காக நான் மைதாவில் கொஞ்சமாக தண்ணி போட்டு இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்து அதில் போட்டு நீங்கள் லைட்டாக வச்சாலே ஒட்டிக்கோங்க, நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். தட்ஸ் இட். இப்போ இதுக்கு உள்ளே வந்து என்ன பண்ண போனால் லெட்டர்ஸ் எடுத்திருக்கேன். நான் ஐஸ்பர்க் லெட்டர்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் லெட்டர்ஸ் வேணால் எடுக்கலாம். ஸோ நான் ஐஸ்பர்க் லெட்டர்ஸ் வச்சுட்டு இப்போ இதுக்குள்ளே வந்து இந்த ஸ்டஃபிங்கை உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கோங்க ஃபார் ப்ரோட்டீன். அண்ட் அஃப்கோர்ஸ் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா, அண்ட் பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சீஸ் மேலே வச்சுட்டு நான் இன்றைக்கி இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கணுன்றதுக்காக ஆலிவ்ஸ் யூஸ் பண்ணுறேன். அட் தி சேம் டைம் ஆலிவ்ஸ் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆலிவ்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் ஐம் கோனா ஆட் டுடே பிளாக் ஆலிவ் ஃபார் டெக்கரேட் திஸ் டாக்கோ. லைக் இதை டாக்கோன்னு நீங்கள் சொல்லலாம், இல்லை இதை வந்து நீங்கள் என்ன வேணால் இதுக்கு பேர் வைக்கலாம். நான் வந்து இதுக்கு டாட்டிலா பேக்கெட்ஸ்னு வச்சுருக்கேன். ஏன்னா அது பேக்கெட் மாதிரி வச்சுருக்கேன் இல்லையா டாட்டிலாவில். ஸோ டாட்டிலா பேக்கெட்ஸ் இது. ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து ஜஸ்ட்டு மெல்ட் ஆகிறதுக்கு லைக் டாட்டிலா வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஹீட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நான் ப்ரீ ஹீட் ஓவனில் வந்து இந்த டாட்டிலாவும் கொஞ்சம் கிறிஸ்பியாகும். அட் த சேம் டைம் உள்ளே வச்சுருக்க சீஸும் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. மேலே நான் சொன்ன மாதிரி பிளாக் ஆலிவ்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இஃப்தாருக்கு. ஸோ இது 1 இல்லை 2 சாப்பிட்டிங்கனாக்காவே கொஞ்சமாக கஞ்சி குடிச்சிங்கனாலே மோர் தென் எனஃப். நான் எப்பயுமே சாலட் எடுத்துக்குவேன். சாலடோடு சாப்பிடுங்க. நைட் டின்னர் இதோட கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஐட்டம் பார்ப்போமா. ஸோ நம்ம 2 ஐட்டம் பார்த்துட்டோம். இப்போ தேர்ட் ஐட்டம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சிம்பிளான சிக்கன் அண்ட் எக்கு வச்சு ஒரு சாண்ட்விச் பண்ண போகிறேன். ஸோ இந்த சாண்ட்விச்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஆயில் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி நிறைய ஆயில் இருக்கேன்னு பார்க்காதீங்க, நான் வந்து நிறைய செய்ய போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். அது கூட ஆயில் போட்டு அதுக்கப்புறமா வந்து நல்ல ஒரு 2 பெரிய ஆனியனை கட் பண்ணி சாப் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் ஆஸ் யூனோ நான் எப்பயுமே பெல் பெப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணுவேன் ஃபார் ஃபைபருக்காக. பெல் பெப்பர்ஸை நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன். நல்ல ஓரமாக சைடெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு எக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ எக்ஸ், நான் வந்து இன்றைக்கி நிறைய குவான்டிட்டி செய்கிறதுனால எக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 எக்கு வந்து போட போகிறேன். நீங்கள் கம்மியாக பண்ணுறீங்க, ஒருத்தவங்களுக்கு 2 பேருக்கு பண்ணுறீங்கன்னா 1 எக்கு 2 எக்கு போதும். அது மாதிரி ஹாஃப் ஆனியன் ஹாஃப் பெல் பெப்பர் போதும். நீங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து இன்க்ரீடியன்ஸோட அளவையும் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 4-5 எக்ஸ் வந்து இதில் போடுறேன். ஏன் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போடுறேன், லைக் சிக்கனில் மட்டுமே செய்யலாம். ஏன் எக்கும் போடுறேனாக்கா ஃபார் ப்ரோட்டீன். நம்ம வந்து ரமதானில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம் இல்லையா. ஸோ நான் வந்து நல்லா எக்கும் எடுத்துருக்கிறேன், சிக்கன் மட்டும் போடாமல். சிக்கன் ஓரளவுக்கு கொஞ்சமாக போட்டுட்டு நிறைய எக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டுட்டு இதில் வந்து மசாலான்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ண போகிறேன், இல்லை கரம் மசாலா ஆட் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க. ஜஸ்ட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள்
நீங்கள் மைனேஸ்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு இந்த மசாலாவே மோர் தென் எனஃப். ஜென்ரலி சாண்ட்விச்சில் வந்து உள்ளே என்ன பண்ணுவோம், மயோனைஸ் சாஸ் இதெல்லாம் போடுவோம் இல்லையா. இது வெறும் இந்த மசாலா மட்டுமே போதும். ரொம்ப வந்து எம்மியாக இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி வெறும் மசாலா மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் கொஞ்சம் சிக்கனை ஏர் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஏர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன், அது கூட ஒரு 4 பச்சை மிளகா போடுறேன். பச்சை மிளகா வந்து ஆப்ஷனல் தான். சாண்ட்விச் சாப்பிட்றப்ப வந்து இந்த பச்சை மிளகா சில்லி வந்து எனக்கு வர பிடிக்காது அப்படின்னா ஓகே, நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். தோஸ் ஹூ லவ் ஸ்பைசி ஆசைப்படுறவங்க வந்து யூ கேன் ஆட், பிகாஸ் அந்த சில்லியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான். நான் வந்து இந்த மசாலா ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நான் வந்து டோஸ்ட் பண்ணிக்கிறேன் ப்ரெட்டை. இந்த ப்ரெட்டை வந்து நீங்கள் ஆயிலில் டோஸ்ட் பண்ணி சில பேர் பண்ணுவாங்க, பட் அது வந்து நாட் ரெக்கமெண்டட். நான் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் இந்த மாதிரி ஒன்று ஈதர் நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம் ப்ரெட்டை எடுத்து, இல்லைனா கொஞ்சம் இல்லை எனக்கு மேலே கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டோஸ்ட் பண்ணி நல்லா எனக்கு வந்து நல்ல முருகலாக வேணும், மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பராக. மோடு வந்து டோஸ்டரில் வந்து கொஞ்சம் ஹையாக வச்சுக்கோங்க. 5 லெவல் இருக்குன்னா 5வது வச்சிங்கன்னாக்கா ரொம்ப ஹையே, அது வந்து கரிஞ்சு போயிடும். ஒரு 3லேருந்து 4 வச்சுக்கோங்க. சூப்பராக பெர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு ரோஸ்ட் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு 5 மோடில் வச்சு பண்ணேன். அது எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ டார்க்காக இருக்குன்ட்டு. மற்றதெல்லாம் வந்து ஒரு 3 or 4 மோடில் வச்சு பண்ணேன். ஸோ பெர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ இந்த சிக்கன், அப்புறம் பெல் பெப்பர், அப்புறம் அனியன், எக்ஸு, மசாலாலாம் பண்ண இந்த ஒரு ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்ல உள்ள லைக் ஸ்டஃப் பண்ணி மேலே வந்து இந்த லேயரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். நம்ம சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு ஐட்டம் பார்க்க போகிறோம். என்ன ஐட்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பர்கர் தான். ஸோ சாண்ட்விச் பார்த்தாச்சு, டாக்கோஸ் பார்த்தாச்சு, அப்புறமா வந்து நம்ம சிக்கன் பன்னும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பர்கர். இந்த பர்கருக்கான இந்த கட்லெட்டோட வீடியோவை நான் எடுக்கலைங்க, எடுக்க மறந்துட்டேன். ஒரு நாள் நான் சிக்கன் கட்லெட்னு நான் செஞ்சு உங்களுக்கு என்னோடய சேனலில் போடுறேன், அதில் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நான் கட்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பண்ணி எப்பயுமே ரமதான் ப்ரிப் ஒர்க்லேயே பண்ணி வச்சுருவேன். ஸோ பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்கர்னால் கண்டிப்பாக மயோனைஸ் அண்ட் சாஸ் போட்டு தாங்க ஆகணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஸோ நான் லெட்டஸ் உள்ளே வச்சுட்டு அதை ஃப்ரை பண்ணி உள்ளே வச்சுட்டா தட்ஸ் இட்ங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.